டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஊடக சூப்பர் ஸ்டார் திரு முக்தார் அகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏவி பிளீஸ். கதை சொல்றேன் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மகாத்மா காந்தியை சுட்டது கோட்சே. கோட்சே RSS இருந்தது தான் முன்னே. பாஜக RSS ஒன்னா இருக்கிறது தான். அந்த கொள்கை சித்தாந்தத்துல ஒன்னா இருக்கிறவங்க தான். அதுல இருந்து வந்தவர் தான் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி. அம்மா அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? திராவிட கொள்கை, பெரியாருடைய சித்தாந்தம், அதுல 1.5 பக்கம் போட்டிருக்காரு இந்த கடவுள் ஒழிப்ப. அதை புடிச்சிட்டு தொங்கலாங்க. இப்ப யாரு சொல்றீங்க? பாஜக. இது எப்படியாவது என்ன BJP வெளியே நீக்கணும்னு பாக்குறீங்க முக்தார்? நித்யானந்த சுவாமி எங்க இருக்கிறார்? தெரியாதுங்க. தெரியாதுன்றீங்க? எனக்கு தெரியாதுங்க. சொல்லுங்க சும்மா. என்ன நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா என் பக்கத்துல இருக்கிற மாதிரி பேசி. சரி, பாகுந்தாரா பாவனாரா சர்மா குருமா ரெட்டின்னு எல்லாம் வந்துட்டீங்க. தமிழ்நாட்டில் தமிழ் இருப்பானா? என்ன பிரச்சனை? அகீஷ் யார் அது? மோடி, அமித்ஷா. இதை சொன்னதுக்கே உங்களுக்கு உள்ள போடுவாங்க. ராதாரவி சொன்னாரு. அவர் ஏதோ ஒரு ஃப்ளோல டங் ஸ்லிப் ஆச்சு. அதான் ஸ்லிப் நல்லா அழுத்த திட்டுவா சொன்னாரு. இவர் ஐபிஎஸ் அதிகாரி படிச்ச அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண தெரியுமா? பட்டப்படி அவருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மரியாதையா பேசு. அண்ணாமலை சொல்ல முடியும். வெளியே கொடுத்த பிரச்சனை கமிஷன் வாங்குறதுக்கு பிரைவேட்ல கொடுத்த கமிஷன். அப்ப அதானி அம்பானி கொடுத்துட்டு மோடியும் பாஜகவும் கமிஷன் வாங்குறாங்கன்னா அப்ரூவ் ஆகுறீங்க. ஒரே ஒரு திமுக கொடுத்துட்டு அப்படி குதிச்சு ஆடுறீங்களே, அப்படி பொங்கி எழுறீங்களே. ஐயோ பிரைவேட்டுக்கு கொடுத்தாங்க கமிஷன். நாட்டே அடமான வச்சுட்டீங்க பிரைவேட்டுக்கு. உங்க ஓட்டு BJPக்கு தான். கவலையே படாதீங்க. என்ன கோமாளி நினைச்சிட்டீங்களா? இந்தியாவிலேயே BJP தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப அத்தனை பேர் கோமாளிங்களா? சலாம் அலைக்கும் ரஹீம் பாய். வலைக்கும் சலாம். வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்களா? வாங்க. யாவனா தடா ரஹீம் சொல்லிட்டோம். சொன்னா என்ன பண்றது? சொல்லி போட்டு அடிப்பேன். சவுக்கு சங்கர் யோகியமா ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறார். யார் பேர்ல? யார் தெரியல. பொண்டாட்டி பிள்ளைங்க பேர்ல இல்ல, ஒப்பாட்டி பேர்ல. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும் சொல்றீங்க இல்லையா? அது ஒரு அரசியல்வாதிக்கும் பொருந்தும். அதனால சீமான் வந்து அரசியல்வாதி மாதிரி இல்ல, குப்பை திருப்பூரிக்கு மாதிரி பேசுங்க சீமான். யாருங்க மாலதி? அது ஏன் உங்களுக்கு கவலைன்ற? ஏன் உங்க பேர்ல வாங்கல? மாலதிக்கு அப்படி என்ன இருக்கு உங்களுக்கு இல்லாதது? அந்த கர்நாடக சவுக்கு சங்கம் ஒரு முறையும் காமிக்கல மாலதி வந்துட்டேன். எவ்வளவு திருடம் பாத்தீங்களா? இது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு படத்துல கேட்பான், இவன் அவன் கூட வச்சிருக்கான், அவன் இவங்க கூட வச்சிருக்கான், இவங்களை யார் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி கதை திரும்ப கேவலமான கதை தான் பேசுங்க. அதுதான் கேக்குறேன். மூடி உட்கார்ப்பா நீ. இந்த 3 கோடி எப்படி இருந்துச்சு? எப்படி வந்தது? இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்ற இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு காளிமுத்து வந்து சீமானுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போது கட்சிக்காரெல்லாம் பணம் கொடுப்பானா, கட்சிக்காரெல்லாம் என் பொண்ணை பார்த்து போனா, அப்படியே கொடுத்தாரு பொண்ணு, அப்படியே கொடுத்தாரு. இதெல்லாம் அசிங்கங்க. இதெல்லாம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நம்ம தான் சம்பாரிச்சு பார்க்கணும். ஊருக்காரன் பார்த்தா தப்பா போயிடுங்க. அது இல்ல, எனக்கு ஒண்ணுமே என்ன புரியுது உங்களுக்கு? புரிய மாட்டேது. அதான் புரிய வைக்கிறேன். பிள்ளைக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு கட்டாய சத்தமா வைக்கணும்டா. அவனால நான் நல்ல ஆத்தாள பங்கம் பிறக்கிறவன். என்ன இப்போ? எங்க அப்பாவோட அப்பா பேரு கலைத்துறை வந்து ஹராமா? கலைத்துறை ஹராம் தான். அவங்க வந்து நடிகை கூட கவர்ச்சியா நடிப்பாங்க, நடிகை கட்டி பிடிப்பாங்க, லிப்ட் முத்தம் கொடுப்பாங்க, நடிகையுடைய முதுகு தேய்ப்பாங்க, இதை வச்சு மூல செலவு செய்வாங்க, ரசிகர்கள் கூட்டம் சேரும், அதை சம்பாதிப்பாங்க. அந்த பணத்துல சம்பாதிச்சு ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சா அது ஹராம். இப்ப அந்த நிகழ்ச்சிக்கு போலாமா? ஐயோ நீங்க போயிட்டு அந்த பணத்துல இஃப்தார் நடந்துச்சு, அந்த பணத்துல சாப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்க? இல்ல, விஜய் போயிட்டு மூட்டை தூக்கி சம்பாதிச்சு அந்த இஃப்தார் நிகழ்ச்சி. அப்ப ஏன் இவங்க எல்லாம் கூப்பிடுறது யாருல? தப்பு. முஸ்லிம்கள் பஞ்ச பரதேசி மாதிரி விஜய் போட்டோ பிடிச்சிக்கிட்டு மௌலானா தளபதி சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய அசிங்கப்படுத்துற ஒரே கூட்டம் இதுனா விஜயோட இஃப்தார். அப்ப அப்படி ஒரு மாஸ் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா? நடிகைங்க அவுத்து போட்டு ஆடுறாங்க, அது கூட்டம் வருது, அதனால அது மாஸ். அதெல்லாம் பொது வெளியில பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கலிமா படித்த நீங்க உங்க வாயால் தளபதி ஒருத்தர் புகழலாமா? தனி மனிதன் என்ன சரி, அல்லாஹ் தான புகழணும், நபி நாயகம் தான புகழணும், அவர் தான போற்றக்கூடியவர். என்ன தனி மனிதனை போற்றலாமா நீங்க? அவர் சினிமாவில் நடிக்கும் போது நடிகைகளை இடுப்ப கிள்ளும் போது முத்தம் கொடுக்கும் போது தளபதி சொல்லப்பட்ட பேரு, அந்த பேரை வந்து தொடு வைக்கும் போது தளபதி சொல்றீங்க. அதை ஏன் போட்டு பெருசா பேசுறீங்க? நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க. முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான கட்சி, பாதுகாப்பான கவசம் திமுக தான். இன்னைக்கு திராவிட கட்சி வந்து புரியுதா? இங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே முன்னுதாரணம் இருக்கிறது தமிழகம் தான். ஒன்றுபட்டு வாழ்றது தமிழகம் தான். எல்லாத்திலும் முன்னில் இருக்கிறது தமிழகம் தான். மோடி வந்துட்டு கோயம்புத்தூர்ல விஜய் சந்திக்கிறார். மோடி வந்துட்டு நல்ல ஆட்சி பண்றாரு. எப்போ? குஜராத்ல கலவரம் ஏற்பட்டிருக்கு, அப்பாவி இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க, கர்ப்பிணி பெண்ணை வைத்த கிழிச்சிருக்காங்க, அந்த குழந்தையை எடுத்து கல்லால அடிச்சிருக்காங்க, பில்கிஸ் பானு பெண்ணை வந்துட்டு 15 பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மோடி வந்துட்டு மனிதாபிமானம் உள்ளவர்னு சொல்லிட்டு விஜய் சந்திக்கிறாரு. அது ஆயி போச்சுங்க. அப்படி என்ன ஆயி போச்சு தான்? அது தப்புன்னு சொல்லுங்க. அது எப்படி ஆயி போச்சு?
தொழில் திருமாவளவன் இருக்கிறாரு, அந்த சமுதாய மக்களுக்காக இரவு பகலாக உழைக்கிறாரு, அந்த மக்களுக்காக பேசுறாரு, அந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கிறாரு. அந்த மாதிரி அரசியல் தலைவர் பற்றி சொல்லி நான் பேசுகிறேன். யார் நடிகர் விஜய் மக்களை சந்திக்க மாட்டான், எங்கும் போக மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், எல்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணுவார். இந்த மாதிரி காசு கொடுத்து பல பேர் கூட்டு உட்காந்து விழா நடத்துவார், நிகழ்ச்சி நடத்துவார். அதாவது பெரிய மனுஷன் ஆகுது. இந்த மாதிரி காசு கொடுத்து அந்த இந்த நிகழ்ச்சி ஏன் சீமான் சொன்னாரா இல்லையா? நான் ஒரு படம் படம் நான் ஒழுங்கா நினைக்கிறேன் சொன்னாரா இல்லையா? நடந்தாரா? தமிழ் கேள்விக்கு முக்கியத்துவம் தரேன்னு சொன்னார் சீமானு. தம் பிள்ளைங்களை எங்க படிக்க வச்சாரு? ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ? 25 லட்சம். ஒரு பையனுக்கு 25 லட்சம், 2 குழந்தைகளும் 50 லட்சம். எவன் அப்ப விட்டு போனோம்? யார் விட்டு போனோம்? சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்து தான் வருவேன். சத்தியமா சொல்றேன், இந்த தலைவர் தானே பிச்சை எடுத்து தான் வருவேன். ஊரெல்லாம் ஏமாத்து ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துல வந்து தம் பிள்ளை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்க்கிறான். அது கேட்க துப்புல பிராணியில இந்த ஊர்ல இதெல்லாம் கட்சியா கர்மம். ஐயா நான் உண்மையா கேக்குறேன் ஐயா. உண்மையா தமிழா? படிக்கிற ஸ்கூல் பேர் சொல்லு. எந்த ஸ்கூல்? என்ன படிக்கிற? டான் பாஸ்கோ. என்ன சப்ஜெக்ட் சொல்லு? உனக்கு என்ன லெசன் சப்ஜெக்ட் இருக்கு சொல்லு. சயின்ஸ். சயின்ஸ் தமிழா இங்கிலீஷா படிக்கிறது? இங்கிலீஷ். சயின்ஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் படிச்சுட்டு தமிழ் பேசு. மசூரின்றாங்க போய் யார் தெரியுமா நீ? அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. என்னடா கடைசியில் சீமான பொறுக்கின்னு சொல்லிட்டேன். ஐயா நீங்க கேள்வி கேட்குறீங்களா? எல்லாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நான் கேட்கறேன், அது போதாடா? ஏன்டா தலை சொல்லுது? என்ன நீங்களே பேசுங்க, என்னதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? போயிடப்போ, எது போயிடப்போ. இன்னைக்கு நீங்க போற நேரத்துல பாஜக என்ன குற்றச்சாட்டு? பாலியல் குற்றச்சாட்டு. வெறும் வீடியோ ஆடியோ. எந்த கட்சியும் அப்படி இல்லை. வீடியோ எடுக்கிறது, ஆடியோ எடுக்கிறது, நட்டுறது, வீடியோ எடுக்கிறது, ஆடியோ எடுக்கிறது, நட்டுறது. கட்சி நிர்வாகிக்குள்ள இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் அது வருத்தமா தான் இருக்கு. என்ன அது எப்படின்னு இந்த பாதிக்கப்பட்டவங்கள வச்சு நிகழ்ச்சி பண்ணுவாங்கல்ல, நிறைய கண்டென்ட் இருக்கு பிஜேபியில. உள்ள இறங்கணும், பயங்கர சாக்கடையா இருக்கு. 8 வயசு குழந்தை பலாத்காரம் பண்ணாங்க. உடாவுல என்ன நடந்துச்சு அதுவும் வேடிக்கை பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இளையராஜாவை பாத்தீங்களே ஒரு முறை, இது கீழே உட்காந்து இல்லங்க, அவரை சும்மா டார்கெட் பண்ணாதீங்க ப்ளீஸ். டார்கெட் பண்ணாதீங்களா? அதுல என்னங்க இருக்கு தப்பு? போட்டோ யார் பிடிச்சது? அங்க யாரோ எடுத்தாங்க. அங்கல்ல, அதான் கேள்வி. பயங்கரமான ஆளுங்க. திமுக காரங்களுக்கு சூடு சோழனை இருக்கா, இல்ல சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு தன்மானம் ஒண்ணு இருக்கா? யார் அதை கேட்டது அப்படின்னு நானே கேட்டேன். சீமான் வந்துட்டு விஜயலட்சுமியை கொண்டு போயிட்டு ரூம் போட்டு கூத்தடிச்சிட்டு தமிழ் தேசியம் பேசுறேன். ஏண்டா எச்சக்கல நாயே, ஏண்டா புறம்போக்கு, தாயும் சகோதரியும் நம்மளுதான்டா, அங்க போடா. குழந்தைங்களுக்கு கல் வாங்கி கொடுத்து அது குடின்னு சொல்லி சீமானு தன் கைப்பட வீடியோல ஷூட் பண்ணிக்கிறான். குழந்தைக்கு கல்லு ஊத்துறான். இவெல்லாம் தலைவர் கலைஞரை பத்தி பேசுறான், தந்தை பெரியாரை பத்தி பேசுறான். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பாதை நாசப்பாதை என்றான், கேடுகட்ட பாதை என்றான். காலில் ஒரு சிற்ப கட்டு நடிப்பேன் அந்த சீமான் சாமான். நான் சொல்றேன், திமுக எம்எல்ஏ அமைச்சர் என்ன பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சுகர் பிபி டேப்லெட் போட்டுட்டு நல்லா படுத்துக்குங்க. அவனை விட்டு வச்சுக்கிறாங்களே, எனக்கு கோவம் வருது, எனக்கு கொதிக்குது உடம்பெல்லாம். பெரியாருங்க அண்ணாங்க அவங்களே அசிங்கப்படுத்துறாங்க. வேலூர் லாங்குவேஜ்ல சொன்னா லக்காடி பாடுஸ் பையன். அவன்லாம் ஒரு தலைவன் கிடையாது, அவன்லாம் ஒரு வியாபாரி. முதல்வரை பார்த்து நல்லா அப்படி போனவனான்னு கேக்குறாங்க. என்னங்க இது, இதுக்கப்புறம் இதே வார்த்தை இருக்கு. அவன் கொண்டாட்டியே சாட்டை தேர்மனை கூட்டி கொடுத்துக்கிறான். அவன் தான் நல்ல அப்பனை போறதான்னு கேட்கறது. ஏங்க நான் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன். எப்படி அமைதியா இருக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்புறம் என்ன ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு? நீங்களே கௌரவமா ஆட்சி செய்ய முடியல. ஆட்சி செய்யக்கூடிய குடும்பத்தை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தாது. என்னங்க போங்க, முதல்ல உங்களை காப்பாத்துங்க, அப்புறம் மக்கள். உங்களோட கோவம் எனக்கு வருதுங்க. காலில் இருக்கிற செருப்பை திரியம் கைட்ட இந்த செருப்பை கைட்டு அடிப்பாங்க. சீமான் சாமான பார்த்தா நேரான இதே சீமானு நேத்து ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஒரு வார்த்தை, நேத்து ஒரு வார்த்தை மாத்தி மாத்தி பேசுறாரு. இதே பொண்ணா பொருந்தா எப்படி இருப்பாரு? என்ன தொழில் பண்ணிருப்பாரு? தேவடியா தொழில் பண்ணிருப்பான். பேசாது. தேவடியாளர்கள்லாம் தேவடியாளா இருப்பான். உங்களை பார்த்து தேவடியா பையன் சொல்றாரு. அவங்க அப்பா பேர் என்ன? செபஸ்டின். சீமான் யாருக்கு பிறந்தாரு? செபஸ்டின் பிறந்தாரா, செந்தமிழன் பிறந்தாரா? அப்ப பாஸ்போர்ட் இதுக்கு செபஸ்டின் அப்பா பேர் போட்டிருக்காரு. அப்ப யாரு செந்தமிழன்? யாரு? கனிமொழி பத்தி பேசாரு, திராவிட குடும்பத்தை பத்தி பேசாரு. இன்னைக்கு சீமான் வீட்டுல என்ன நடக்குது? ஒரு டிரைவரா இருந்தவன் சீமான் வீட்டுல, அந்த டிரைவருக்கு கைது வழி வந்துட்டு பல லட்சத்துல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் பணம் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க. அவன் இன்னைக்கு கைது வழி கூட டான்ஸ் ஆடி இருக்கிறான். இதுவும் சீமானுக்கு தெரியல. முட்டாள் ஊரெல்லாம் சுத்தி இருக்கிறான். ஊரெல்லாம் மற்ற குடும்பத்தை பத்தி பேசுறான். இங்க இவன் குடும்பமே நாரி நிக்குது. கொஞ்சம் புத்தி இல்லை இவனுக்கு. இவனை கூட சிரிச்சு ஈச்சு நிக்கிறான். ஒரு டிரைவருக்கு போய் இத்தனை லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்களா யாராவது? இங்க சீமான ஒரு பெண்ணை கெடுத்து ஏமாத்திட்டான். இந்த இடுமாவன கார்த்திக் ஒரு பொண்ணை வந்து கெடுத்து அது ஏமாத்திட்டான். சாட்டை துருமுருகன் முத்துக்குமாருடைய மனைவி 3 மாசம் பிரெக்னன்ட். அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு சொத்தை ஆட்ட போட்டுக்கிட்டான். நல்ல குடும்பத்துல போனவங்க யாராவது அந்த கட்சியில் இருக்க முடியுமா? எல்லாம் பொறுக்கி நாதாரி நாய்களா இருக்கிறாங்க. இது கட்சியா? இது விபச்சாரி விடுதியா இருக்குது. இது பக்க கலீஜ். இது அந்த கட்சி சார்ந்த பொண்ணுங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. வேங்க வேலை பற்றி பேசாத நீ. வேங்க வேலை பற்றி பேசாதீங்க. யாரு வேங்க வேலை போனீங்களா?
போல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. தெரியுமான்னு கேக்குறேன். தெரியும், நீங்க வேங்கல் எட்டி பார்க்கல நீங்க. யாரு? அந்த பக்கமே போல நீங்க. ஏங்க திசை திருப்பாதீங்க. வேங்கலுக்கு ஏன் போல? ஏன் போல வேங்கலுக்கு? ஏன் போனோம்? தலித் பக்கம் பேச, தலித் பக்கம் பேச சொன்னீங்க. ஏன் போல வேங்கலுக்கு? ஏங்க இதெல்லாம் இப்படி பேச விட. பாதிக்கப்பட்ட இடத்துக்கு எங்க போல? வேங்கல் பேசக்கு உங்க அறிவியல் திராணில உங்களுக்கு. எதுக்கு பேசுறீங்க? அந்த மக்களுக்காக பேசாத போயிருக்கு. போறீங்களா? நீ ஒரு அதானினுடைய கைக்கூலி. அதானி கை நீட்டி வர கைக்கூலி நீங்க. அதானி பிஜேபி சப்போர்ட்டட். மதியதி ஏன் எடுத்தீங்க? நீ யார் அதை கேக்குறது? உங்க சோத்துல மண்ணலியா போட்டாங்க. உங்களுக்கு துப்பு திராணிச்சுனா இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பத்தி பேசுறோம், சம்பந்தப்பட்ட அமைச்சரை பத்தி பேசுறோம். மதுவதினி பத்தி எதுக்கு பேசுறீங்க? மதுவதினி பேர் மூத்திரம் பெய்வாங்க. உங்களுக்கு ஏன் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பயம்? நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் யாரு உங்களுக்கு? அசிங்கமா இருக்கா? வாங்கின பணம் வெளியே தெரிஞ்சு போச்சா? அப்பாடி மக்கள் பலிகடா பயன்படுத்தி விட்டு கார்பரேட் கம்பெனி பணம் வாங்குறதுக்கு நீங்க செயல் பண்றீங்க. ராஜா என்ன RSS காரண்ட பணம் வாங்கி படம் எடுத்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். டாக்குமெண்டோட ரிலீஸ் பண்றேன்னா ஈலா கணேசனை பார்த்தது, அண்ணாமலையை பார்த்தது எல்லாம் வெளியிடுறேன். ஆதவ அர்ஜுனாவும் பார்த்துட்டோம், உங்களையும் பார்த்துட்டோம். திருமாவளவன் மயிலுக்கு கொடுக்க முடியாது யாராலையும். இளையராஜா கங்கை அமரன் சொன்னாவே ஒரு காலத்துல தெரு தெருவா பாடிக்கிட்டு பிச்சை எடுத்திருந்தாங்க. என்ன சொன்ன பார்த்தானா வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும். சும்மா அவனை பாடிருக்க மாட்டேங்க, காசு தானே பாடிருப்பீங்க. அப்புறம் என்ன எல்லாம் ஒண்ணு தானே. 10 ரூபா. ஏய் எப்படி எப்படி உங்களை மிரட்ட முடியுமா? கூத்தாடி குடும்பம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துல? இப்ப கமல்ஹாசன் கூத்தாடியா, ரஜினிகாந்த் கூத்தாடியா? கூத்தாடி சொன்னதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்களே, ஏன் கூத்தாடி கெட்ட வார்த்தையா? ஏன்னா அந்த காலத்துல நடிச்ச நடி எல்லாம் சில பாரு அப்படி சொல்லுவாங்க நடிகைங்க. நான் அப்போ கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ராதிகா அப்போ கருப்பா இருக்கும்ல? ஆமாம், கருப்பாக. அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணீங்க? அது லட்சணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க அப்பா நல்ல பையன் வேணாம் தெரியுது, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம்னு அவர் சொல்கிறாரு. பொண்ணு அவன் நீ சும்மா அவன் ஊரெல்லாம் பேஞ்சிட்டு தான் வருவான். அவ்வளோ திமிரு உனக்கு. நான் மாறராஜா ரொம்ப அசிங்கமாக பேசிட்டான். நீங்க ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அதுக்காக சன்னியாசி ஆகிட முடியாது. நைட்டில் படுத்துக்கும் போது என்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு முறை பார்த்துட்டு தானே மனசு கேட்கல, என்ன பண்றது? ஆக மொத்தத்துல நீங்க உங்க மனைவியை காதலிக்க இல்லை, அது மட்டும் ஒரு முறை தான் காதல் மலரும், அதை மலர்ந்துச்சு, அது முடிஞ்சிச்சு. இருந்தாலும் வயசான காலத்துல பிரச்சனை வேணாலும் ஒதுங்கி போறீங்க. கரெக்டா? பதில் நீயே சொல்லிட்ட. அட்ஜஸ்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் துரு பிடிச்சி காயலா கடைக்கு போன சரக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு எனக்கு எடுத்து விட்டாங்க. இல்லை இப்படி பப்ளிக்காக சொல்றீங்களே, எல்லாரும் உற்சவம் போட்டுருங்களா, திட்டுவாங்களே? 30 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க எனக்கு எடுத்து விட்டாங்க. நடிகை புத்தம் தராங்களே, கிஃப்ட், அது கிராஃபிக் தானே? வெளியில் சொல்லுவாங்க அந்த புத்தக காட்சியில் நான் நடிக்கவில்லை, டூப் போட்டாங்க. அப்பா இப்போ நடிகைக்கு வந்துட்டு நீச்சல் ட்ரெஸ் வராங்களே, ஆமாம், அது கிராஃபிக் தானே? அது கிராஃபிக்கா? வேலை ஒரிஜினல். ஆமாம், இடுப்பெல்லாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் முடியும். எல்லாம் இடுப்புக்கு மாத்திரம் தனியாக ஒரு இடத்த பிடிச்சிட்டு நிற்பாங்க. கழுத்து மார்பகம் தெரியும் வரைக்கும் லைட்டும் அது எல்லாம் ஒரிஜினல். ஆமாம், எல்லாம் அவங்க தான் நிற்பாங்க. இவளையும் காட்டிட்டு கடைசி வந்து இப்படி சொல்றாங்க. அதை தான் நான் கேட்குறேன். அவ்வளவும் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெருசாக வந்து பாடிகள் தொகை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? நடிகைங்க குளத்துல குளிப்பாங்கல்ல, பாதி ட்ரெஸ் இப்படியே வருவாங்க. இது உண்மையா? ஆமாம், ஏங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு மலையில் நினைக்கிற சீன் எதுக்காக எடுக்கிறீங்க? இந்த ஆத்துல உடம்பு தெரியணுங்கிறதுக்காக தானே எடுக்கிறீங்க. ஆத்துல போகும்போது துணி தூக்கிட்டு நனையாம புடவை தூக்கிட்டு தான் வருவா. ஆற்றுலேருந்து அப்படி வெளியேறும்போது அப்படியே பாதாதிகாசமாக உடம்பு தெரியும். இதெல்லாம் உண்மை தானே? ஆமாம், எல்லாம் உண்மைதான். எத்தனை நடிகர்கள் கூட நடிக்கிற மாதிரி இவ்வளவும் பண்ணிவிட்டு வந்து என்னை வந்து இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னார்கள். அவ்வளோ பெரிய சினிமாவில் 4 பேர் கூப்பிட்டாங்களா? இதெல்லாம் யோகேஷ் நீ படுத்துக்குவ, காசு வாங்கிக்கோ, அப்புறம் வெளியில் வந்து பத்திரி வேஷம் போடு, என்ன நியாயம்? இத்தனை ஹீரோ போட்டு நடிக்கிறாங்களே, இதெல்லாம் கிராஃபிக் தான் இருக்கும், ஒரிஜினல் தான் இருக்காது. தேவடியானா இவரெல்லாம் தேவடியா? ஐயோ, சாதாரண தேவடியா இல்லை, அசல் தேவடியா. எனக்கு என்னவோ இந்த இன்ட்ரி வேற மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். சீமான் பிரபாகரனை சந்திச்சுன்னு வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறாரு. அப்போ இந்த போட்டோ காமிச்சாரா? ஆனா இந்த ட்ரெஸ் போட்டோ காட்டல. அதான் மேட்டர் முடிஞ்சிச்சு. நீங்க சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க, சீமான் தான் கேமரா ஆன் பண்ணி விடுறாரு. புரியுதுங்களா? இல்ல நான் சொல்றேன். ஐயோ, நான் ஒரு மேட்டர் வந்துட்டேன். நான் பாயிண்ட் புடிச்சிட்டேன். சொல்லுங்க. சீமானுடைய போட்டோ நம்ம பார்த்துருக்கோம். நாட் த பாயிண்ட். யார் தெரியுதா? சொல்லுங்க யாரு? சீமானுக்கு பல பெண்களோட தொடர்பு சார். ராடு கம்மா. இப்போ இவர் எங்க மாற்றாரு கேளுங்க மேட்டர். நந்து இந்த போட்டோ உண்மையா போய் பொண்ணை ஏமாத்தி 25 லட்சம் ரூபாய் வாங்கி அந்த பொண்ணு தூக்கில் வாங்கி செத்து போச்சு. அவன் போறா என்ன நிறுத்தியா கடுப்பாகுது. இப்போ நான் பிரான்ஸ்ல இருந்து அந்த நம்பர் அடிச்சு செத்து போயிடுவா, தூக்கு செத்து போயிடுவாங்க. இது தலைவரை
கிடையாது சார். கம்முனுங்க. இப்ப அவரே ஒத்துக்கிட்டார் ஆமான்னு, நீங்க இல்லன்றீங்க. கொடுங்க மிரட்டாரி. என்னென்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல, அவர்தான் முழுசா 9 மாசம் ஏங்க திருட்டு கம்னு வாயில கெட்ட வார்த்தை வருது. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதவி இல்லையா சார்? எல்லாம் இருக்கலாம், எல்லாம் போய் சொல்றான் சார். நானே பேசுங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தேன். எல்லாம் போய் சொல்றாங்க சார். எல்லாமே அடிச்சுடுவேன். இல்ல நீங்க அடிப்பீங்க, நான் பூ பறிச்சுட்டு இருப்போம். அடியா அடிச்சுடுவே நீங்க? இல்ல நீ அடிச்சுடுவியா? நீ அடிச்சுடுவியா? நீ அடிச்சுடுவியா? நீ அடிச்சுடுவியா கேக்குற? என்னையோ விடுங்க. என்னையோ சும்மா அறிவு நீ தான் பேசுற. சண்டை முடிச்சாங்க. சண்டை முடிச்ச உருவாட போடு தள்ளிருப்பான். புலிகட்டு போய் சண்டை முடிச்சு வந்தாங்க. ஒரு விஷயம் கரெக்டா பேசுறேன். தெரிஞ்சா பேசணும். கேட்கணும் இல்ல அப்படின்னு நீ சீமான என்னைக்கு தூக்கி பிடிச்சியோ? நான் சீமா சாருக்கு காரணம் குரு பற்றி சொல்லணுமா இல்லையா? நான் தான் படம் எடுத்தேன், நான் தான் எப்படி சொல்லணுமா இல்லையா? உனக்கு ஒண்ணுமே இல்லையா? என்ன கொடுக்கல? முடிஞ்சது இல்ல, அவ்வளவு முடிஞ்சது. வேற மாதிரி ஆயிருங்க. சார் யாருமே டென்ஷன் இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா சும்மாவா ஷூட்டிங் சும்மாவா? உங்கள் ஆரவாரங்கள் அவர்களை இதே மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். அஞ்சுதல் அஞ்சாமை நமது முதல் பண்பாக இருந்தால் நன்று. நான் அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவருக்கு. நான் யாரும் பாராட்ட மாட்டேன், பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பாராட்டணும்? எதுக்கு பாராட்டணும்? அவர் கடமை செஞ்சாரு. கடமை செய்யாத அயோக்கியர்கள் உலகத்தில் இருக்காங்க. ஒரு கடமை செய்த ஒரு மனிதனை மாமனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா அவருடைய அணுகுமுறையும் செயல்பாடுகள். நான் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, ஆனா இவர் என்ன கூப்பிட்டார், அதான் ஏன் புரிய மாட்டோம். நான் கூப்பிட்டாரே வரமாட்டாங்க, இவர் என்னையே கூப்பிட்டாரு. சரி கூப்பிட்டாரே போலாமே நினைச்சு எல்லாமே பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் டிவிஎஸ் ஹைதர் குரூப்னு. என்னடா கோயத்தில் நடக்குது, இவர் தனியா ஆட்சி கட்சி பண்றாரா, முதல்வரா இருக்கிறாரா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, இங்கெல்லாம் ஒரு வாக்குரிமை கொடுத்தா இவர் முதல்வர் ஆயிடுவார் போல இருக்கு. வந்து பார்த்தாதான் தெரியுது, எல்லாரும் பேச விட்ட பிறகுதான் தெரியுது. எதுக்கு பாராட்டணும்? அதாவது அரசியல்வாதிகள் மக்களிடம் ஓட்டு வாங்கி கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். செல்வந்தர்கள் இறைவனிடம் முழுமையாக செல்வங்களை பெற்றுக்கொண்டு இறைவனையே ஏமாற்றுகிறார்கள். இவர்கள் மத்தியில் இறைவனுக்கு இணக்கமாக நெருக்கமாக டிவிஎஸ் குரூப் ஹைதர் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அது பாராட்டக்கூடியது, அது சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம். செல்வந்தர்கள் எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னா நாட்டில் யாருமே ஏழையா இருக்க மாட்டாங்க. புரியுங்களா? எல்லாரும் போயிட்டு ஆண்டவன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம் கேட்பாங்க, ஆண்டவன் அல்லி கொடுப்பான், இவங்க அல்லி கொடுத்தா போதும். ஆனால் செல்வந்தர்கள் தன்னுடைய கடமையை மறந்துடுறாங்க. 5 வேளை தொழுறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜு போறது, அல்லாஹும்மா சல்லி எல்லாம் தாடி சொல்லிட்டு துப்பி போட்டுக்கிட்டு உடனே இறைவன் சொர்க்கத்தை கொடுத்துவான்னு நினைக்கிறது. அது கடமை. இறைவனுக்கு என்ன சேவை செஞ்சு மறுமையில இறைவனை தானே கேட்பான். கொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, வீடை கட்டிக்கிறது, காரு பங்களா வாங்கிக்கிறது, வாழ்றது, ஒன்னும் ஒரு மண்ணும் வராது. எல்லாம் போகும்போது வராது. அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு பயந்து, இறைவனுக்கு அடிபணிந்து, இறைவன் கட்டளைக்கு அடிபணிந்து நம்முடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ற எண்ணத்தில் அந்த செயல்பாட்டில் இருக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான செல்வந்தர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய இஸ்லாம் சமுதாயத்துடைய செல்வந்தர்கள் இறைவனுக்கு அடிபணிந்து செயல்பட்டால் அங்க இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றலாம். ஆனா யாருமே சேருதில்லை. இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் செய்ததாலே இஸ்லாமிய மக்கள் முன்னேறி இருப்பாங்க. அவங்களுக்கு ஈமான் இல்லை, மார்க்கத்தின் மீது முழுமையான பற்று இல்லை. அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருக்காங்க. எத்தனையோ இஸ்லாம் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏ எம்பி சீட்டு தராங்க. யாருக்கடா தரீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பணக்காரங்களுக்கு, கோடீஸ்வரனுக்கு. ஒரு ஏழை எளிய மக்களுக்கு தரமாட்டேன்றாங்க. நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இஸ்லாம் சமுதாய மக்கள் நீங்கள் எல்லோருமே தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க, வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றீங்க. உங்கள் வீட்டை சார்ந்த குழந்தைகள் பல பேர் 10th +2 நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரும் அதை கவனிக்கிறது இல்லை, அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறது இல்லை, அந்த குழந்தைகள் மீது அக்கறை காட்டுறதில்லை. இஸ்லாம் சமுதாயத்தில் ஒரு சாபக்கேடு என்னன்னா, செல்வந்தரும் சரியில்லை, அரசியல்வாதிகளும் சரியில்லை. சீட்டுக்கும் நோட்டுக்கும் போகிறாங்களே தவிர இந்த மக்களை பற்றி நினைக்கிறதில்லை, ஒருபோதும் அக்கறை காட்டுறதில்லை.
அதில் ஒரு சில தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது, இருக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வேர்வை சிந்து இப்படி வெளிநாட்டுக்கு வந்து சம்பாரித்து அங்கே ஊரில் போனால் இட்லிக்கு டேக்ஸு, சட்னிக்கு டேக்ஸு, பெட்ரோல் பேங்கில் போனால் அங்கே டேக்ஸு, வீடு வாங்கின டேக்ஸ், எல்லாத்துக்கும் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் வேறு. நமக்கு கொடுங்கடா அரசாங்கம் நமக்கு கொடுக்காம நம்மகிட்ட வந்து கொடுங்குறாங்க, நம்மகிட்ட வந்து பறிக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் அந்த பிச்சை எடுத்த பொருளை ஒரு நகை வாங்கினாலும் தன்னுடைய மகளுக்கு அதுலேயும் டேக்ஸ். நாடு இப்படி கெட்டு போயிருக்கு. இஸ்லாம் சமுதாய மக்கள் மட்டுமில்லை, அனைத்து சமுதாய மக்களுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பல பரீட்சை. சில வேடந்தாங்கிகள் வேடம் போட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். திமுகவை அழித்தால் போதும், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் அழித்து விடலாம், சிறுபான்மை மக்களை அழித்து விடலாம் என்ற கங்கணம் கட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யார் யாரெல்லாம் எந்தெந்த துறையில் இருக்கின்றார்களோ அந்த துறையில் அவர்கள் யோகியமானவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்கள் அரசியல் களத்துக்கு வர வேண்டும். ஆனா ஒரு நடிகர் இது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவருடைய துறையில கருப்பு படத்துல எல்லா அக்கறும் நடக்குது. அங்க தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கலைத்துறையில பல பேர் துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஆனா இந்த நடிகர் நாட்டை சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய துறையை சார்ந்தவுடைய கண்ணீரை துடைக்கவில்லை. இவர் எப்படி நாட்டை சுத்தம் பண்ணுவார்? சிந்தித்து பாருங்க. இந்த மாதிரி அயோக்கியர்கள்லாம் நம்ம இடம் தரக்கூடாது. உழைத்தவர்கள் நல்ல மனிதர்கள் தான் நம்ம வந்து ஆதரவு தரணும். சுத்தம் பண்றவங்க தம்பி, நான் யாரும் சொல்லவே இல்லையப்பா, நான் யாரும் சொல்லவே இல்லையே. பல நடிகர்கள் வந்திருக்காங்க, நான் யாரும் சொல்லவே இல்லையே, நான் யாரும் சொல்லவே இல்லையே, பொதுவாக தான் சொல்றேன். எந்த நடிகராக இருந்தாலும் அந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்களை சுத்தம் செய்து அந்த மக்களுக்கு நல்லது செய்துவிட்டு பிறகு வர வேண்டும் என்று சொல்கின்றேன். அது எந்த துறை இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்பதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம மற்றவரை எப்படி பார்க்க முடியும்? தம் கொண்டாட்டி பிள்ளைகள் சோறு போடாத மற்றவரை எப்படி போட முடியும்? ஆகவே நான் எந்த நடிகரும் குறிப்பிடல, யாரையும் குறிப்பிடல, பொதுவாக தான் சொன்னேன். புரியுதுங்களா? நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு கோபம் வரணும், எப்ப கோபம் வரணும்? ஏன் வரணும் தெரியுமா? உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது, உங்களை ஏமாற்றும் போது, அப்பெல்லாம் வராத கோபம், அப்பெல்லாம் வராத கோபம். நான் தப்பா கேட்டேன்? என்ன தப்புன்ட்டேன்? உண்மையை கேட்டேன், அதானே? உண்மையை கேட்கக்கூடாதா? இப்போ சொல்றேன், அவங்க துறையில் நல்லா இருங்க, சுத்தமா இருங்க, நல்லது செய்யுங்க, பாராட்டுறேன். வந்தவனே முதல்வர் ஆகணும் அப்படிதான் ஆசைப்படாதீங்க. அடிமட்டத்தில் வாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணாருன்னா, கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நான் முதல்வர் ஆக்க மாட்டேன், இன்னொருத்தர் முதல்வர் ஆக்குவேன்னு சொன்னாரு. நான் முதல்வர் ஆக மாட்டேன், இன்னொருத்தர் ஆக்குவேன்னாரு. அது பாராட்டுக்குரியது. அப்புறம் யோசிச்சு பார்த்தாரு, என்னடா நம்மளை வாழ வைத்த மக்கள் அவனை ஏமாத்தி, அவன் நம்மளை தலைவன் சொல்லி நான் முதல்வர் ஆனதுக்காக இவங்களை வசப்படுத்தி, இவங்களை ஆதாயப்படுத்தி இதை வாங்குறது அசிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ரசிகர்களை ஏமாத்தி அதை சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நம்ம ஏமாற்றக்கூடாது. நம்ம எல்லாம் சம்பாரிச்சிட்டோம், நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மகிட்ட எல்லாமே கொட்டி இருக்கு, அதுல கொஞ்சம் கிள்ளி தரலாம் நினைச்சாரு, ஆனா அவர் அள்ளியே கொடுத்தாரு. அதனால நல்லது செய்யறவங்க எங்க இருந்தாலும் வரவேற்கலாம், யாராக இருந்தாலும் வரவேற்கலாம். பத்திரிக்கையாளர் இருக்கிறேன்னா எனக்கு எந்த ஆதாயம் இல்லை. மக்கள் பண்பு, மனித நேயம். அவன் ஹிந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டினா, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, தமிழக வெற்றி கழகமா, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என் கூட பிறந்தவன். அவன் தமிழக வெற்றி கழகமா, நாம் தமிழ் கட்சி எவனா இருக்கட்டும், அவன் கூட பிறந்தவன். நான் பத்திரிக்கையாளனை மட்டும் பாருங்க, மக்களுடைய வலி வேதனைகளை பார்த்துருக்கிறேன். நம்ம எல்லோருமே நல்ல மனிதர்களை தேர்வு செய்ய வேண்டும், நல்ல மனிதர்களை பழக வேண்டும். யாரோ பின்னாடி போறோம் கண்ண முடியும் ஆதரிக்க கூடாது. ஆதரிச்சுங்க நம்ம மனநோயாளின்னு சொல்லுவா, மனநோயாளின்னு சொல்லுவான். ஒரு பனியன் கட்டி வாங்கினாலும் பார்த்து வாங்குறோம், எவ்வளோ பிராண்டு, என்ன கம்பெனிங்க. ஆட்சியை ஒப்படைக்க போறீங்க, யாரா இருக்கணும்? யோசிங்க. ஆட்சியை ஒப்படைக்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தாலும் கொடுத்தோம்னா கண்ணை முடின்னு கொடுத்துடலாம். 5 வருஷம் இல்லை, வாழ்க்கை முழுக்க கொடுத்துடலாம். அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் பார்க்கும்போது நல்ல மனிதர்களை பார்த்து பகிர்ந்து கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். புரியுதுங்களா? பத்திரிகாரம் சொல்லும் போது இந்த கட்சி அந்த கட்சி பாரபட்சம் பார்க்காதீங்க. மனிதநேயத்தோட வாழுங்க. மனிதநேயத்தோட வாழ்வுதான் மிக முக்கியமானது.
மனிதனையும் மனிதனையும் என்று ஏட்டளவில் எழுதி வைத்து பாட்டலில் பாடி வைத்து நாட்டலில் நடைபெறவில்லை என்றால் கேட்டளவில் குறைந்து வந்தேதும் உங்களிடம் அறிவு சிறந்திருக்கலாம், அதிகாரம் குவிந்திருக்கலாம், செல்வம் நிறைந்திருக்கலாம், மக்கள் பண்பு இருந்திருக்க வேண்டும். ஆட்சி செய்வனுக்கு மட்டுமல்ல, இது போன்ற முதலாளிகளுக்கும். இவரிடம் மக்கள் பண்பு இருப்பதால் தான் இன்னைக்கு மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களுடைய கண்ணீரை துடைக்கின்றார். நான் இந்த நிகழ்ச்சியில ஒரு 3 பேரை பாராட்டலான்னு இருக்கிறேன். ஒன்னு, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்சி தலைவரை பாராட்டுறான்னா அவர் வயசை யோசிச்சுப்பாரு. பம்பரமா சுத்துறாரு. பணம், பொருள், பதவி இது அவருக்கு அவசியமே இல்லை. ஆனா இரவு பகலா சுத்தி கொண்டிருக்கிறார். சுத்தி எதிரிகள் இருக்கிறாங்க, எல்லாமே முறியடித்துக் கொண்டு வெற்றியை நோக்கி போகின்றிருக்கிறார். இன்னொருத்தர் தொழில் திருமாவளவன். அவர் எந்த கட்சியானா இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 3வது ஒருத்தர் இருக்கிறாரு, ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அமைதியாக உட்கார்ந்து இருப்பாரு. எங்க இருக்காரு தெரியுமா? பண்றதெல்லாம் பண்றாரு, ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரியே இருக்கிறாரு. நான் வந்ததுல இருந்து இவர் கோவப்பட்டதோடு பார்த்ததில்லை. தொழிலாளர்கிட்ட இப்பயும் முதலாளிகள் கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க. அப்படி ஆத்திரப்பட்டா அது ஒரு கௌரவம் நினைப்பாங்க. அந்த கௌரவமும் அங்க இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா பெருமையா இருக்கு. சரி, குவைத்தில் என்னதான் பண்றாருன்னு பார்த்தோன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையும் தன்னுடைய குடும்பமாக கருதி அவர்கள் சிந்தக்கூடிய கண்ணீருக்கு ஒரு மருந்தாக, ஆறுதலாக இவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதுவரைக்கும் உலகத்தில் நான் பார்க்கல. ஏதோ இந்த மேடையில் உட்காந்துட்டு நின்று இவர் பாராட்டணும் இல்லை. நான் எங்கேயுமே பார்க்கல, யாரையும் பார்க்கல, அப்படி பார்க்கல. நமக்கெல்லாம் அப்படி ஊரில் குடுப்பினை இல்லை. இவர் முதலாளியே இல்லைங்க, தொழிலாளியா இருக்கிறாரு. என்னன்னா இவரை பார்க்கும்போது ஒரு தொழிலாளி போட்டு உட்கார்ந்த மாதிரியே இருக்குது. நம்ம முதலாளிக்கு கோட்டு போட்டது பார்த்தா ஒரு திமிர் இருக்கும், ஒரு ஆணவம் இருக்கும், ஒரு கர்வம் இருக்கும். இங்க தொழிலாளி தான் உட்காந்துக்கிறார். இதுக்கு இத்தனை பேர் ஒர்க் பண்றவங்க, வெளியே இருக்கிறவங்க, மற்ற இடத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே இங்க வந்துட்டு இவரை பாராட்டுறாங்க. ஏன் பாராட்டுறாங்கன்னா, கடமையை ஒழுங்காக செஞ்சிருக்காரு. கடமை என்பது மிக முக்கியம். அது மிகவும் தெளிவாக, அருமையாக செஞ்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் பார்த்தேன். சரி, இவர் எப்படி தான் வளர்ந்தாரு, எப்படி தான் வாழ்ந்தாரு, என்னதான் பண்ணாரு? இந்த செல்வந்தர்களெல்லாம் 4 பேரை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு பந்தா பில்டப் பண்ணி அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வாங்கன்னு பார்த்தேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நேருக்கு நேர் நான் தான் எல்லாரும் கேள்வி கேட்பேன். இப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்களாம், ஹைதர் சார் இந்த முடிவு வந்திருக்காருன்னா அவருக்கு மிகப்பெரிய துணிச்சல். ஒருவேளை நான் அவரை இன்டர்வியூ பண்ணிட்டேன், அது பழி வாங்கணும்னு திட்டமிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நல்ல மனுஷன், கள்ள கபலம் இல்லாதவர். இது போன்ற ஒரு உயர்ந்த மனிதருடன் நான் அமர்வதற்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கும் எல்லா வல்ல இறைவனுக்கு என்னுடைய உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு சொந்தங்களே, பந்தங்களே, நீங்கள் எந்த கட்சி வேணா இருங்க, நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள். நம்மகிட்ட கருத்து யுத்தம் இருக்கலாம், கருத்து வேற்றுமை இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாருமே தெரியுமா, எல்லோரும் வாழணும், ஒன்னா வாழணும், ஒற்றுமையா வாழணும், சேர்ந்து வாழணும், ஒரு தாய் மக்களா வாழணும். எந்த பாகுபாடு இல்லாமல் இந்த நல்ல நாளில் டிவிஎஸ் ஹைதர் குரூப்பின் 25வது இந்த வெள்ளி விழாவில் தங்க மடையில் தங்கமான தங்க மனிதனை அமர வைத்து நாம் சில நல்ல விஷயங்களையும் பேசுவோம், மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் பேசுவோம். இந்த நல்லது செய்யணும் நினைக்கக்கூடிய தங்க மனிதனை பாராட்டி வரவேற்றி அவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியை நம்ம பங்கேற்கலாம். நன்றி. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இதற்கான தீர்வுகளை அரசு எவ்வாறு செய்யணும், இந்த மாதிரி நான் எனக்கு பிரச்சனை இல்லை, மக்களுக்கு பிரச்சனை, இதை அரசு செஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கேள்விகள் கேட்கணும். அதிக நேரம் எடுத்துக்காதீங்க, பேசுங்க. முதல்ல திராவிடர் கழகம் ஐயா சித்தார்த்த அவர்கள் பேசுங்க. சித்தார்த்தன், திராவிடர் கழகம். வெளிநாட்டு வாழ் தமிழர் நல வாரியத்தினுடைய பங்கு என்ன? இன்னைக்கு ஒரு தனி அமைச்சகம் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் இவர் கொடுத்த லெட்டர். எங்களுக்கு ஒரு தனி அமைச்சகம் அமைத்திருக்கிற சொல்லி இவர் அந்த தாடிகாரு இவர் வீரமணி ஐயா இங்க வரும்போது கொடுத்தாரு அந்த லெட்டரை. அந்த லெட்டரை கொண்டு போய் அன்றைய முதல்வர் கலைஞர்கிட்ட கொண்டு போயிட்டு கொடுத்தாரு. ஐயா வீரமணி மாநாட்டில் திருமணம் நடத்தினாங்க, தீகா மாநாட்டில். அப்ப ஐயா கலைஞர் 4 மணிக்கு எந்திரிச்சு விடுதலை பேப்பர் பார்த்துட்டு என்ன ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு, வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு ஒரு அமைச்சகம் அமைத்து கொடுங்கன்னாங்க. அந்த அமைச்சகம் அமைத்து கொடுத்ததற்கு காரணமான வெளிநாட்டு வாழ் தமிழர் நல வாரியத்தையும் அந்த அமைப்புக்கு எப்போதுமே ஸ்பான்சர் பண்ணி எல்லா நிகழ்ச்சியும் செய்யற ஐயா ஹைதர் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. இங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிகள், தங்கைகள், நீங்க குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க. நீங்க நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் உங்களையே அர்ப்பணித்து ஒரு தியாகி போல வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. முதன்முறையாக உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் அரசாங்கத்திலும் கொண்டு செல்ல வேண்டும், இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த கேள்வியை முன்வைத்திருக்கோம். உங்களுடைய குறைகள்
உங்களுடைய வருத்தங்கள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் எந்த அரசியல் பாகுபாடின்றி மனித நேயத்துடன் தெரிவிங்கள். சகோதரர் முக்தார் அவர்களுக்கு கங்கை கோபால் குவைத் தமிழ் மக்கள் மன்றம் அஇஅதிமுக குவைத். உங்க ஸ்டைல நான் கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. முதல்ல தமிழர்களுக்கான கேள்வி கேட்கிறேன். நீங்க தான் ரொம்ப புரியாச்சே கேள்வி கேட்கறதுல. கேளுங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள், அதாவது எங்களை போல 10 வருஷத்துல இருந்து 35-40 வருஷம் வரைக்கும் நாங்க வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க ஏன் வெளிநாட்டிலே தான் வாழ்ந்து வெளிநாட்டிலே செத்து போயிடணுமா? உங்க நாட்டுல, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், இன்னும் வரப்போற கட்சியா இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி வருங்கால முதலமைச்சர்னு சொல்லிட்டு வந்த யாரெல்லாம் இருக்கலாம், அவங்க கிட்ட நீங்க வைக்கிற கேள்வி, அடுத்த கேள்வி தமிழகத்தில் நாங்க பார்க்கக்கூடிய நேரடி உங்க லைவ்ல வரணும். எப்படி என்ன கேள்வினா, 5 வருஷத்துக்கு மேல 30 வருஷத்துக்கு மேல எத்தனை வருஷம் இருந்தாலும் நாங்க திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா எங்க ஊர் பணம் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனா நாங்க வந்தா வயசை இழந்து, இளமையை இழந்து, குடும்பத்தை இழந்து நாங்க வந்திருக்கும் போது எங்களை மாதிரி ஒரு சில பேர் வந்து தொழிலாளராக வரோம், ஆனா தொழில் சார்ந்து வரோம். ஆனா இந்த மாதிரி வீட்டு பணியாளர்கள், சகோதரர்கள், ஓட்டுநர்கள் எல்லாருமே ஊருக்கு வரணும் அப்படின்னாக்கா அங்க வந்து கஷ்டப்படுறோம். அவங்களுக்கு என்ன நீங்க செய்ய போறீங்க? எங்க பணம் இப்ப வந்து 5 வருஷம் நாங்க கொண்டு பணம் அனுப்பியிருக்கோம். எங்க அனுப்பியிருக்கோம்? எங்க குடும்பத்தை அனுப்பியிருக்கோம். ஆனா அதுல வந்த வட்டி வருமானம் எல்லாமே அரசாங்கத்தை சாருது. எங்களுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, ஒண்ணு தொழில் வச்சு கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஓய்வூதியம் கொடுங்க. இந்த கோரிக்கையை தமிழக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இவங்களுக்கு கேட்க முடியுமா? கேள்வி இப்போ வெளிநாட்டு தமிழர்களுக்காக இங்க பல அமைப்புகள் இருக்கு, கட்சி பாகுபாடின்றி பல அமைப்புகள் இருக்கு, எல்லாரும் செய்றீங்க, செயல்படுறீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு நீங்க இந்தியாவில் உருவாக்கி இருக்கீங்களா? தமிழகத்தில் உருவாக்கி இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கும் ஒரு அமைப்பு உருவாக்குங்க. அந்த அமைப்பு வாயிலாக உங்களுடைய கோரிக்கைகள் முன்வைங்க. அரசாங்கம் கண்டிப்பா செய்ய சாய்க்கும். அதை நீங்களே எடுத்து எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு முக்கிய ஆலோசனை வந்திருக்கீங்க, வந்து கோய்த்து வந்திருக்கீங்க, இன்னும் பல நாடுகளுக்கு போக வந்துட்டு இங்க ஒரு கண் தடைப்பா ஒரு நிகழ்ச்சி நினைச்சிட்டு நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு நான் போறது இது நல்லதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும், ஒரு விடிவு கிடைக்கணும். அந்த அடிப்படையில் சொல்றேன், நீங்க இங்க அமைப்பு வச்சிருக்கீங்க, அங்க ஒரு அமைப்பு உருவாக்குங்க. புரியுங்களா? அங்க உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதை வைத்து முன்னிலைப்படுத்தலாம். அதுவும் ஒரு வழிமுறைன்னு சொல்றேன். இருந்தாலும் இந்த பிரச்சனையை நம்ம கொண்டு செல்லலாம். ஓகே, மிக்க நன்றி. அதாவது என்னன்னா, நேர்காணல் முக்தார் சாரோட நேர்காணல் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இவரை கேள்வி கேட்கிறாங்க நெறியாளர், அதுக்கு பதில் சொல்லுவாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. இப்ப அவர் இங்க இருந்து தெரிச்சு ஓடணும், அதுக்கு தான் உங்களை கூட்டம் இருக்கு. இப்போது ஒரு அஇஅதிமுக காரணம் கேள்வி கேட்கிறாங்க. மச்சான் ஒரு கேள்விதான் மச்சான். இல்ல கேட்டே ஆகணும். சொன்னாங்க, நான் வந்து, அதாவது முக்தார் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நான் வந்து எந்த அரசியலும் சாராதவன், நான் வந்து ஒரு எழுத்தாளர், நான் வந்து ஊடகத்துறையில் இருக்கிறவன் அப்படின்னு சொன்னீங்க. இது உண்மை, 100% நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க? 2 கட்சி மட்டும் நீங்க உயர்த்தி பேசுறீங்க. அப்ப 2 கட்சிகிட்ட மட்டும் நீங்க பெட்டி வாங்குறீங்களா? ரைட்டு. ஒரு கட்சி ஓட்டு போட்ட பிறகு அந்த கட்சி வெற்றி பெறுவதில்லை. அந்த கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ஓட்டு போறதுனால அந்த கட்சி வெற்றி பெறுவதில்லை. பொதுப்படியான மக்கள் இந்த முறை திமுக, அடுத்த முறை அதிமுக மாத்தி மாத்தி ஓட்டு போடுறாங்களே, அதுல ஒருத்தன் தான் நான். புரியுங்களா? ஒரு முறை திமுக ஆதரிக்கிறான், ஒரு முறை அதிமுக ஆதரிக்கிறான், அதுல ஒருத்தன் தான் நான். இப்ப நான் பெட்டி வாங்கிட்டேன்னா தமிழக மக்கள் பெட்டி வாங்கிட்டாங்களா? இல்ல, நல்லது கெட்டது ஆய்வு செய்யறாங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் நான். இப்ப நான் வந்து கேள்விக்கு நபரை நான் கேட்கிறேன். என்னோட பேர் இதயத்துல்லா. அதாவது ஒவ்வொரு அரசியல்வாதியும் முதல்ல வரும்போது நான் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்ய மாட்டோமோ அப்படின்னு தான் வரணும். அப்படிதான் டாக்டர் கலைஞர் அவர்களும் வந்தாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அதே ஒரு நோக்கத்தோடு தான் வந்தாங்க. இப்ப விஜய் அப்படிதான் வர்றாப்புல. திருமாவளவன் ஒரு இளைஞனை வந்து தான் சாதிச்சாப்புல, மக்கள் வந்து ஒரு அன்பை பெற்றாப்புல. அப்படிதான் ஒரு விஜய் வர்றாப்புல. ஏன் விஜய் நீங்க எதிர்க்கிறீங்க? ஏன் ஒரு நல்லா செய்ய மாட்டாரா? அதுக்கு ஒரு பதிவு கொடுக்குறீங்க. இப்ப நடிகர் விஜய் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. தாராளமாக வரலாம், மக்களுக்கு நல்லது செய்யலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. பாஜக, நாம் தமிழர் கட்சி, இந்துத்துவவாதிகள் என்ன கருத்து முன்னிலைப்படுத்துறாங்களோ அந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி நான் திமுகவை அழிக்கிறேன்னாரு. அந்த திமுக கட்சியுடைய காலகட்டத்தில் தான் அவங்க ஆதாயம் அடைஞ்சாங்க. இதே கலைஞர் கருணாநிதி தான் அவங்க அப்பாவுக்கு பல படங்களுக்கு கதைவசம் எழுதி கொடுத்தாரு. எல்லாம் ஆதாயம் பெற்றாங்க. திடீர்னு விஜய் இப்ப வர வேண்டிய அவசியம் என்ன? 10 வருடங்களாக அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பல பிரச்சனை இருக்கு ஒன்றிய அரசு மூலமாக. அப்போல்லாம் வாய் திறக்காத விஜய் இப்ப வாய் திறக்க வேண்டிய அவசியம் என்ன? பல கோடிகளை வாங்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய கலைத்துறையில
கருப்பு பணம் ஓங்கி வருது. என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? ஏதாவது கேட்டிருக்கிறாரா? அது என்ன திராவிடத்தை அழிப்ப? திராவிடத்துல பலன் பெறாத யாராவது இருக்காங்களா? நீ ஏன் திராவிடத்தை அழிக்கிற? இந்துத்துவாவால் தான் திராவிடத்தை அழிக்கிறேன்றான். நீ ஏன் திராவிடத்தை அழிக்கிற? முன்னெல்லாம் ஒரு கட்சி வந்தானா அந்த கட்சி கொள்கை தெரியும். ஆனா இப்ப எல்லாம் முகமூடி போட்டு கொண்டு வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாஜக தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணும்னு இருக்காங்க. விஜய் உள்ள விட்டுருவாங்களா? அவங்க மட்டும் ஏன் பொங்காம இருக்காங்க? ஆக மொத்தத்தில் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் பத்திரிகையாளருக்கு தெரியும். முகமூடி போட்டு கொண்டு வராங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் இருந்துச்சு, கட்சி ஆரம்பிச்ச விஜய் அப்பயும் வாய் திறக்கல. ஏன் அமைதியா இருந்தாரு? அப்ப மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஏன் ஒன்றிய அரசு மூலமாக மக்கள் நிம்மதியா இருக்காங்களா? எந்த வாழ்வாதாரத்தையும் இழக்கலையா? நீட்டு போன்ற விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல. ஒரு 5 MP வாங்கியிருக்கலாம்ல, தேர்தலில் போட்டிட்டு இருக்கலாம்ல. ஏன் ஒன்றிய அரசுக்கு வலிக்காம அரசு செய்யணும்? இது முட்டாள்தனம் இல்லை. நன்றி நன்றி நன்றி. என் பேர் அசாரு, தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வந்திருக்கேன். சூப்பர். ஆரம்பத்தில் நல்லா பேசுனீங்க, ஸ்டைலா ரஜினி மாதிரி. பேச பேச தானே எல்லாரும் வளர முடியும். நாங்களும் சீக்கிரமா வளர்ந்து வருவோம். இந்தியாவில் இல்லை, இங்கே உள்ள இந்தியன் எம்பசிக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து இந்த வீட்டு டிரைவரு, வீட்டு வேலை பார்க்குறவங்க, இல்லை ஒரு கம்பெனியில் வேலைக்கு வரவங்க எல்லாருக்கும் யார் வேணாலும் அவங்க கபில் மூலமாக விசா எடுத்து அனுப்பலான்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விசா எடுத்து அனுப்புகிறாங்க. அதை அனுப்புகிற விசா ஏதோ ஒரு டிராவல்ஸ்லேயே அண்ணன் டிராவல்ஸ்லேயே ஏதோ அவங்க மூலியமாக அனுப்புகிறாங்க. அதை ஏன் நம்ம இந்தியா எம்பசி யாரும் செக் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. தம்பி, இந்த பிரச்சனையெல்லாம் எந்த கட்சிக்காரும் செய்யல. ஏற்கனவே இருந்தவனும் கேட்கல, வரவனும் கேட்கல. புதுசா ஒருத்தவங்க வந்தாதான் விடவே மாட்டீங்களே. அப்புறம் எங்கிருந்து நாங்க அமைப்பை வேற உருவாக்குறது? நான் அரசியல் கட்சி சொல்லப்பா. அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு பொதுப்படையா அமைப்பு உருவாக்குங்கன்றேன். புரியுதா? கட்சியா இருந்தாலும் சரி, கட்சியா இருந்தாலும் சரி, புதுசா உருவானாவே தமிழ்நாட்டுல பிரச்சனை தான். தமிழக வெற்றி கட்சியுடைய கொள்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது திருவள்ளுவர் சொன்னாரு. திருவள்ளுவரோட கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம். அதற்கால எல்லாம் சமம். தமிழக வெற்றி கழகம் நிகழ்ச்சி நடத்தும் போது ஒருத்தரா 10 பேர் செய்து உள்ள விடுறீங்க. எதுக்குப்பா எல்லாரும் உள்ள விடுதாங்க? ஏதாவது ஒரு இது வரணும்னா நடந்த நிகழ்ச்சி பொதுக்குழு கூட்ட. சினிமால நம்ம இளைய தளபதி விஜய் மாசா பேசுறாருல, பத்திரிகையாளர் சந்திக்கிறதானப்பா. ஒரு பிரஸ் மீட் உங்க தலைவர் சந்திக்கிறது என்ன பிரச்சனை? பிரச்சனை மக்கள் கேட்பான். அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அரசாங்கம் போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்க எங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் சேர்ப்பாங்க. புரியுதா? அந்த பத்திரிகைக்காரன் நீங்களே ஒரு சார்பா தானே பேசுறீங்க, பொதுவா பேசலையே. நான் ஒரு சார்பா பேச தம்பி, மக்கள் சார்பா பேசுறேன். ஐயா, என் பேர் முகமது அலி ரஷாதி. இங்கே கோயத்தில் உலமா நலச்சங்கம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டர். உலமா நலச்சங்கம் இங்கே உலமாக்களுடைய நல விஷயங்களை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு ஃபவுண்டர் நான், எங்களுக்கு முன்னால் சென்ற உலமாக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளும் நானும். பிரசவம் இங்கேயே குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ குவைத்தில் என்ன சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால், அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த குடும்பம் குழந்தைகளை பெற்றெடுக்குன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 10 தினார் பெட் ஆக்கிட்டாங்க. இப்போ 10 தினார் ஆக்கிட்டாங்க. அங்கே 10 தினார்ன்றது ஒரு நாள் 2 நாளில் வச்சு அனுப்பிச்சிடுறாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே இந்த நாட்டு குழந்தைங்களா இருந்தால் அவங்க அரசாங்கம் எப்படி செய்யுதுன்னு சொன்னால், அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு ரேஷனில் ஃப்ரீயாக பால், எப்படி ஃப்ரீயாக பால், அவங்கள படிக்கிறதுக்காண்டி ஃப்ரீயாக உதவி, பிறகு அவங்களுடைய பராமரிப்பதற்காக வேண்டி பேங்க்ல ஒரு தனியாக அமௌண்ட் போட்டுறாங்க. நாங்கள் அதெல்லாம் கேட்கலையே. சூப்பர். இப்போ என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. அத தமிழ்நாட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி பிறக்கிறாங்கல்ல, அதை ஏன் இங்க செய்யறதில்ல கோயத்தில்? இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குமே இல்ல, அரசு மருத்துவமனையில வாழ்வாதாரத்தில் பின்னோங்கி இருக்கிறவங்கள இன்னைக்கும் அரசு மருத்துவமனைக்கு போறவங்களுக்கு நம்ம எல்லாமே தமிழக அரசு தராங்க. அதே மாதிரி அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு, அதாவது போடுற உடையிலிருந்து, உணவுலேருந்து, செருப்புலேருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அரசாங்கம் தராங்க. அதுக்கு மேல பெண்கள் பஸ் போறதுக்கு ஃப்ரீ பஸ்ஸும், அதுக்கு மேல கல்லூரி நீங்க அங்க தெரியுங்க. குறைஞ்ச வருஷம் ஒரு 3 வருஷமாவது இங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது அந்த தமிழக அரசோ இல்ல இந்திய அரசோ ஏதாவது செய்யலாம்ல? இது சாத்தியம் இல்ல. ஏன் சாத்தியம் இல்லைன்னா, இந்தியாவிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தரதில்லை, அங்க எல்லாருக்கும் தரதில்லை. அங்க அரசு மருத்துவமனை சிகிச்சை பெறுறவங்களுக்கு. தமிழகத்தில் அப்படி இல்லாத போது இங்க கிடைப்பதுக்கு இல்ல. சரி, ஓகே. வாய்ப்பு கிடைத்தும் அதை சரியாக செயல்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
முக்தார் சார் இவங்களை நேர்ல நம்ம பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா? இவங்க கூட நமக்கு சில கேள்விகள் கேட்க முடியாதான்னு எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட சேனல்ல வந்து பார்க்கும்போது எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் லெஃப்ட் ரைட் அப்படின்னு நல்ல ஒரு வாய்ப்பு. சரியான கேள்விகள் கேட்டிருந்தீங்கன்னா சரியான பதிலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்திருக்கலாம். பட் எனிவே ப்ளீஸ், டைம் வந்து ஆல்ரெடி 12:30 மணி ஆயிடுச்சு. நள்ளிரவு. குட் மார்னிங் எவ்ரிவன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.